ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிசம்பர் மாதம் வந்த புயல் வெள்ளத்தால் வந்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இப்படிங்கிற 4 மாவட்டம் வந்து ரொம்பவே பாதிப்புக்குள்ளானது இல்லைங்களா. ஸோ இந்த பாதிப்பை ஈடு செய்யறதுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து 6000 ரூபாய் நிவாரண தொகை கொடுக்க போகிறதாட்ட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ ரேஷன் கார்டை வச்சிருக்கவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அவங்களுக்கு வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற இந்த 6000 ரூபாய் வந்து கரெக்டாக அவங்களோட ரேஷன் கடையில் போயிட்டு அவங்க வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ ரேஷன் கார்டு இல்லாதவங்க, அதாவது சென்னையில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டோன்னா வெளியூர்ல இருந்து இங்கே வேலைக்காக வந்தவங்க தாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க கிட்ட வந்து ரேஷன் கார்டு இருக்காது. ஒருவேளை அவங்க கிட்ட இருந்தாலும் மெஜாரிட்டியான மக்கள் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா அவங்களோட சொந்த ஊரில் உள்ள அட்ரஸில் தான் அவங்களோட ரேஷன் கார்டு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து 6000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இன்ன வரைக்கும் அவங்களுக்கு வந்து 6000 ரூபாய் இது வரைக்கும் ரேஷன் கடை மூலமாட்டு கிடைக்கலங்க. ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா அதுக்கான வெரிஃபிகேஷன் ப்ராசஸும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பொங்கலுக்கு கூட கவர்மெண்ட்லேருந்து எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்க போகிறதாட்டு சொன்னாங்க. ஸோ அந்த பொங்கலுக்கான அமௌண்ட் கொடுக்குற வேலையும் வந்து பொங்கலே முடிஞ்சிருச்சுங்க. ஆனாலும் நிறைய பேருக்கு வந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சென்னையில் இருக்கிற பெரும்பாலான மக்களோட ரேஷன் கார்டு வந்து அவங்களோட சொந்த ஊரில் உள்ள அட்ரஸ் தாங்க. ஸோ அந்த காரணத்தினால அந்தந்த ஊரில் போயிட்டு தான் அவங்களோட 1000 ரூபாய் தொகையை வந்து வாங்க முடியும் அப்படின்ட்டு ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதாங்க இப்போ வந்து பரவலாக பேசப்பட்டு வருது. ஓகேங்களா. ஸோ அதை பற்றின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்துக்கிட்டோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 2023 வருஷம், அதாவது கடந்த வருஷம் டிசம்பர் 3 வந்து மிக்ஜாம் புயல் காரணமாட்டு சென்னை மாவட்டத்தில் வந்து ரொம்பவே அதிகமான மழை பெஞ்சுது. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் அப்படிங்கிற சுற்றுவட்டார மாவட்டத்திலையுமே வந்து ரொம்ப கனமழையும் கூடவே வந்து பாதிப்பும் ரொம்ப அதிகமாக தாங்க இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இதனால மக்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இதனால கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ண தொகை தான் 6000. அதாவது மக்களுக்கு வந்து நிவாரண தொகையாட்டு இந்த 6000 ரூபாய் கொடுக்க போகிறதாட்டு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. பார்த்துக்கிட்டோம்னா சென்னையில் உள்ள எல்லா இடங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வந்து பாதிப்பு அதிகமாக உள்ள இடங்களுக்கு வந்து இந்த 6000 ரூபாய் நிவாரண தொகை கொடுக்க போகிறதாட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அதுபடி பார்த்துக்கிட்டோன்னா வெள்ள நிவாரண தொகை வந்து 6000 ரூபாய் வந்து ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மத்திய மாநில அரசு ஊழியர்கள், கூடவே வந்து பொதுத்துறை நிறுவன உயர் அலுவலர்கள், அது மட்டும் இல்லாமல் டாக்ஸ் பே பண்ணுறவங்க, சர்க்கரை அட்டைதாரர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு இந்த 6000 ரூபாய் நிவாரண தொகை கொடுக்க போகிறதாட்டு சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ அதையுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து அதில் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதை சம்மந்தப்பட்ட ரேஷன் கார்டில் கொடுத்து அவங்களுக்கான நிவாரண தொகையை பெற்றுக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அடிப்படையில் பார்த்துக்கிட்டோன்னா அவங்களோட ஃபார்ம் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு அது பேஸ் பண்ணி அவங்களுக்கான நிவாரணம் வந்து அவங்களோட வங்கி கணக்கில் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ அதுபடி பார்த்துக்கிட்டோன்னா அந்த ஃபார்ம், அதாவது ரேஷன் கார்டு இல்லாதவங்க கூடவே வந்து இந்த மாதிரி அதிகமான பாதிப்பு யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதில் பார்த்துக்கிட்டோன்னா 5.5 லட்சம் பேர் வந்து 6000 ரூபாய் நிவாரண தொகை கேட்டு வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ விண்ணப்பிச்சு இது வரைக்கும் 1 மாதம் முடிஞ்சிருச்சுங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் 6000 ரூபாய் நிவாரண தொகை வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, வெளியூர் ரேஷன் கார்டு வச்சு சென்னையில் இருக்கிற மக்கள் வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டமாக தான் சென்னை முகவரிக்கு வந்து ரேஷன் கார்டை மாற்றாமல் வச்சிருக்கிறதாட்டு அந்த மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம கவர்மெண்ட்லேருந்தே அனௌன்ஸ் பண்ணாங்க, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம்னால நமக்கு வந்து எந்த இடத்துலையும் எந்த ரேஷன் கடையிலையும் போயிட்டு நமக்கான பொருளை வாங்கிக்கலாம். ஸோ நம்மளோட அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட் தாங்க முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் திடீர்னு கவர்மெண்டோட இந்த புது முறை, அதாவது ரேஷன் கார்டு வந்து எந்த ஊரில் உள்ள அட்ரஸில் இருக்கோ அந்த இடத்துல தான் அவங்களுக்கான பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து மக்களுக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக தாங்க இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு முக்கியமான காரணம் தான் இந்த மக்களுக்கு வந்து 6000 ரூபாய் நிவாரண தொகை கிடைக்காம போக முக்கிய காரணமாட்டு இருந்திருக்குங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க மட்டும் முன்னாடியே சென்னைக்கு வந்து அவங்களோட அட்ரஸை மாற்றிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 6000 ரூபாய் வந்து சேர்ந்துருக்கும். அதாவது அவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 6000 ரூபாய் வந்து சேர்ந்துருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா.
ஸோ உண்மையாகவே நம்ம பார்த்துக்கிட்டோன்னா வெள்ளத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க வந்து இவங்க தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சென்னையில் இருக்கிற மக்களில் வந்து பெரும்பாலும் அவங்களோட வேலை விஷயமா தான் வந்து சென்னைக்கு வந்திருப்பாங்க இல்லைங்களா. ஸோ சென்னை எடுத்துக்கிட்டோன்னா பெரும்பாலான இடங்களில் வந்து இருக்கிற மக்கள் வந்து வெளியூரை சேர்ந்தவங்க தான் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் வந்து கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதே நேரம் அப்ளை பண்ணி அதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் இன்னும் 6000 ரூபாய் நிவாரண தொகை வரல, அது ஒரு பக்கமும் போயிட்டு இருக்குங்க ஓகேங்களா. ஸோ அது எப்போ வரப்போகுதுன்னு நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு தெளிவான முடிவு இன்னும் கிடைக்கல ஓகேங்களா. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பொங்கல் முடிஞ்சது இல்லைங்களா. ஸோ பொங்கல் பரிசாட்டு கவர்மெண்ட்லேருந்து 1000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பரிசும் இதில் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கலங்க ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அவங்க ரேஷன் கார்டில் உள்ள அட்ரஸ் தாங்க முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னா ரேஷன் கார்டில் உள்ள அட்ரஸை மாற்றலை. ஸோ சொந்த ஊரில் தான் அது வந்து கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக 1000 ரூபாய்க்கு வேண்டி நிறைய பேர் வந்து அவங்க சொந்த ஊருக்கு தான் போய் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க முடியாமல் போயிடுச்சுங்க ஓகேங்களா. ஏன்னா கைரேகை வச்சா மட்டும்தான் அவங்க தருவாங்க அப்படிங்கிற காரணத்தினால வேற யாரும் போயிட்டு அவங்களோட அமௌண்ட்டை ரேஷன் கடையில் போயிட்டு வாங்க முடியாது இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால சென்னையில் இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு வந்து இந்த 1000 ரூபாய் பொங்கல் பரிசு கிடைக்காம போயிருக்கு அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து வந்திருக்குங்க ஓகேங்களா. ஸோ ரேஷன் கார்டை வந்து அவங்க சென்னை அட்ரஸ்க்கு சேஞ்ச் பண்ணியிருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக 1000 ரூபாய் பொங்கல் பரிசோட சேர்த்து அவங்க மழையினால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சார்பில் கொடுத்த நிவாரண தொகையான 6000 ரூபாயும் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்குங்க ஓகேங்களா. ஸோ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை நம்பி இருந்த பல மக்களுக்கு வந்து அதாவது சென்னைவாசி மக்களுக்கு வந்து ரொம்பவே ஏமாற்றமாக தாங்க முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ ஆனாலும் பாதிப்பு அதிகமாக இருக்கிற மக்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் இந்த நிவாரண தொகையும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசையுமே வந்து அவங்க ஆல்ரெடி பொருள் வாங்கிட்டு தாங்க இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா. அதாவது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாமல் அவங்களுக்குன்னு உள்ள கடையில் போயிட்டு அவங்க பொருள் வாங்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கடையிலேயே அவங்களுக்கான பொங்கல் பரிசையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய மக்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் கவர்மெண்ட் தாங்க இதுக்கு தலையிட்டு ஒரு சிறந்த முடிவை சொல்லணும் அப்படின்ட்டு பலரும் வந்து கூறிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.